உமை மறவேன் நான், உமை மறவேன் நான், என் ஏசையா உமை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உமை மறவேன் நான். உமை மறவேன் நான், உமை மறவேன் நான், என் ஏசையா உமை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உமை மறவேன் நான். என் ஏசையா உமை மறவேன் நான். உமை மறவேன் நான், உமை மறவேன் நான், என் ஏசையா உமை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உமை மறவேன் நான். என் ஏசையா உமை மறவேன் நான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையோ கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையோ கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றி என் தெய்வமே, அலைக்கடல் மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே என்கிறதான பாடல் திருந்தன பாடல் தான். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றும் தெய்வமே, கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றுமென் தெய்வமே, கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. வழி தெரியாமல் தடுமாறும் போது கலங்கரை விளக்காய் வாருமே. வழி தெரியாமல் தடுமாறும் போது கலங்கரை விளக்காய் மாறுமே. தீமைகள் மாற்றி என் சுமைகளை அகற்றி கரையிலே சேருமே. தீமைகள் மாற்றி என் சுமைகளை அகற்றி கரையிலே சேருமே.
அமைதி நண்பனாய் வாருமே. தேவரீர் என்னுள் இருப்பதினால் என் தலைமயிர் ஒன்றுக்கும் சேதமில்லை. தேவரீர் என்னுள் இருப்பதினால் என் தலைமயிர் ஒன்றுக்கும் சேதமில்லை. என் தலைமயிர் ஒன்றுக்கும் சேதமில்லை. புயல் காற்றே பூந்தென்றலாய் மாற்றுவேன் தெய்வமே. கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. நொறுங்கிய நெஞ்சத்தை சேர்த்திட்ட வாழ்க்கையை பலன் தந்து மீண்டும் நடத்துமே. நொறுங்கிய நெஞ்சத்தை சேர்த்திட்ட வாழ்க்கையை பலன் தந்து மீண்டும் நடத்துமே. கோதுமை மணி போல் மடிந்த என் வாழ்வை உயிர் பெற செய்யுமே. கோதுமை மணி போல் மடிந்த என் வாழ்வை உயிர் பெற செய்யுமே. மீண்டும் உயிர் பெற செய்யுமே. புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றுமென் தெய்வமே. கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றுமென் தெய்வமே. கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. அதிகாரத்திலே நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம். அடிக்கடி பிரசங்கம் முன்னால் பண்ணியிருக்கிறேன். அந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்வது உண்டு. ஸ்தோத்திரம். 19வது வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். கத்மயமண்டாவத பவுல் சொல்லுகிற ஒரு காரியம். அதாவது நான் கர்த்தரை சேவித்தேன், நான் கர்த்தரை பின்பற்றினேன். அது எப்படி அப்படி சொன்னால், நான் மிகுந்த சந்தோஷம், நல்ல ஒரு செழிப்பு, ஆமாம், ஒரு பெரிய ஆரவாரத்தோடு நான் கர்த்தரை பின்பற்றினேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் எப்படி பின்பற்றினார் அப்படிங்கிறத, அதாவது வெகு மனத்தாழ்மையோடு, அதாவது மிகவும் மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை பின்பற்றினேன். அதாவது தாழ்மை, ஏதாவது கொஞ்சமாக தாழ்மையாக இருங்களேன் அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சமாக விட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் பவுல் சொல்கிறார் வெகு தாழ்மை, வெகு மனத்தாழ்மை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வருகிற ஒரு காரியம். வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் பவுல் அந்த ஊழியத்தினுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இது பொதுவான ஒரு காரியம்தான், ஊழியத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட. அப்போ நாம் கர்த்தரை பின்பற்றுவதில் ஒரு பெரிய அமர்க்களம், ஒரு பெரிய களிப்பு, கொண்டாட்டங்கள், செழிப்பு இல்லையா, பெரிய ஆரவாரம், அப்படியே நான் பின்பற்றுவேன் அப்படி சொல்லலை. அது உண்டு நமக்கு. ஆனால் இது இருந்தாலும் கூட வெகு மனத்தாழ்மையோடு எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்து நான் கர்த்தரை ஆராதித்தேன், நான் கர்த்தரை பின்பற்றினேன். வெகு மனத்தாழ்மை, தாழ்மையிலும் தாழ்மை, எல்லாவற்றிலும் தாழ்மை என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் அந்த யாக்கோபுல 4:6-11 வாசிக்கிறோம்.
நீதிமொழிகள் 3:34 வாசிக்கிறோம். அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் இல்லையா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனுடைய கிருபையை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஸ்தோத்திரத்தினால இல்லையா? கிருபை அவராக கொடுக்கிறது. கிருபை தேவனால் கொடுக்கிற ஒரு காரியம். ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது இல்லையா? இவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். தேவன் எல்லாம் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஆனால் துதிச்சா போதும் வந்துடுவார் இல்லையா? ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெறுகிறோம். அப்போது இப்படிலாம் தேவன் டிமாண்ட் பண்ணி சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷனுடைய தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ மேன்மைக்கு முன்னானது நீதிமொழியில் 15:33 வாசிக்கிறோம் இல்லையா? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குமானால், வெகு மனத்தாழ்மை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால், தேவன் கிருபை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவனை மேன்மைப்படுத்துகிறார். அந்த நீதிமொழிகளில் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. வசனங்களும் பயங்கரமாக இருக்கும். ஒரு மனுஷன் அழிஞ்சு போகிறான் அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன இருக்கு அப்படின்னா அகந்தை. அவன் அகந்தையினால பெருமையினால் அழிந்து போகிறான். பெருமை. என்னை விட்டா எந்த யாருமே கிடையாது இல்லையா? கடந்த கூட ஒரு 5 செய்தியில் போட்டிருந்தேன். யார் செய்வார்னு பார்ப்போம். இவங்களுக்கு யார் நன்மை செய்வாங்கன்னு பார்ப்போம். நான் இல்லாட்ட எது நடக்குன்னு பார்ப்போம். பைபிள் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுவேன். அந்த வசனத்தை நான் செய்தியில் போட்டேன். எங்களுக்கு நன்மை காமிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள். இவங்களுக்கு யார் நன்மை செய்ய முடியும்? இவர்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? என்னை விட்டால் இவங்களுக்கு எப்படி அந்த நன்மை செய்ய முடியும்? என்னை விட்டு அந்த ஊழியம் எப்படி நடக்கும்? என்னை விட்டு இவங்க குடும்ப காரியம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் ஏற்பட்டது. நம்ம இல்லைன்னா இவங்க என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய காரியம்தான். இப்படி சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அகந்தை, பெருமை, நிறைய வார்த்தைகள் ஆரம்ப நாட்கள் நான் கேட்டுக்கிறேன். நான் இல்லைன்னா நீ பிச்சை தான் எடுக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீ பிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன என் தேவன் என்னை விடவே இல்லை. நீ 4 பிள்ளைகளோடு பிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க. தேவன் என்னை கைவிடவே இல்லை. இந்த இடத்த விட்டா நீ உனக்கு பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் இல்லைன்னு உனக்கு நீ பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. தேவன் அநேக நல்லது செய்யக்கூடிய மக்களை, ஜனங்களை கத்தெடுத்து தந்திருக்கிறார். என்னை இதுவரைக்கும் நானும் என் பிள்ளைகளும் பிச்சை எடுக்கலை. கஷ்டத்தின் நிமித்தமாக என் பிள்ளைகளை படிப்பை நான் பாடி இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. அன்னைக்கு யாரும் தெரியாது. அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கிடையாது. தேவன் கைவிடாதவர். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மேன்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டமே தாழ்மை. ஒரு மனிதனுக்குள்ள தாழ்மை இருக்குமானால் அவன் மேன்மை அடைவான், அவன் உயர்த்தப்படுவான், அவன் ஆசீர்வதிப்பான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்மளை எதிர்த்தாலே எவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கு. பிசாசு போராட்டத்தை நம்மளால சமாளிக்க முடியல.
ஒரு மனுஷனுடைய விரோதத்தை நம்ம சமாளிக்க முடியல, தேவனை எதிர்த்த தாங்க முடியுமா? பெருமை உள்ளவனை தேவன் எதிர்க்கிறார். பவுல் சொல்றார், வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். நான் எந்த அளவுக்கு நான் இறங்கி வரணுமோ, எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுத்து போகணுமோ, அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நான் கர்த்தரை பின்பற்றினேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அது சொல்லுவையா, ஒரு வசனம் உண்டு பிலிப்பியர்லே இல்லையா? பிலிப்பியர்ல அந்த வசனம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனம். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோ தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது கீழே வாசிக்கலாமா அந்த ஸ்தோத்திரம்? இந்த 12 வசனம் வாசி. 12 அது 12 ஸ்தோத்திரம். அவர் பூமியின் மரண மறுபடியும் வாசிங்க அந்த 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து சொல்லப்படுது. அதாவது தாழ்மை எப்படின்னா, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மரணம் இருக்கிறது, மரணம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, மரணத்தை நோக்கி இருக்கிறது நேரம் சிலுவையில். அந்த மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ தாழ்மை, இயேசு அதை சொல்றார் இல்லையா? இயேசு நடந்தது, இயேசுனுடைய காரியத்தை குறித்து இதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறார். மரண புரிந்தவரை தம்மை தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் அவர் தாழ்த்தினார். அவருடைய தாழ்மை அவரை உயர்த்தினது. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி காட்டினார். அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் இல்லையா, மனுஷரோடு வாழ்ந்த நம்மை மனிதனுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக அப்படி சிலுவையை சுமந்து அதில் மரித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார். தேவன் அவரை உயர்த்தினார். மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. ஆகவே தான் பவுல் சொல்லும்போது, வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். நான் எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுப்பது தவறல்ல. நம்ம உலகத்தில் கூட சொல்லுவோம் இல்லையா, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவது இல்லை. உலக பழமொழியோடு சொல்லுவோம், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஐயா, விட்டு கொடுக்கிறது பரவாயில்ல, பேசிட்டு போகிறான், பரவாயில்ல ஏசிட்டு போகிறாங்க, பரவாயில்ல செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தான். நம்ம 2 பேருக்கு சண்டை வேண்டாம்ப்பா, நம்ம 2 பேருமே சகோதரர்கள், நம்ம 2 பேருமே கிறிஸ்தவர்கள், நம்ம 2 பேரையும் ஒரே சபையில் ஆராதிக்கிறவர்கள், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம்ப்பா. நீ அந்த பக்கம் வேணா நான் இந்த பக்கம் போகிறேன், உனக்கு இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் போகிறேன். நமக்குள்ள இருக்க பிரச்சனை. சத்துருக்கள் இருக்கிறாங்க, அப்போ அவங்க பார்த்தா சிரிப்பாங்க. ஆபிரகாம் சொல்ல, சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. விட்டு கொடுத்துருவோம் கர்த்தருக்காக. விட்டு கொடுத்துட்டு ஆபிரகாம் போன உடனே ஆண்டவர் சொல்ல, நீ எங்கெல்லாம் பாக்கி அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்ன. ஆமின்னு சொல்ல மாலையிலோ ஐயா.
ஒரு பகுதியை தான் சொன்னான் இவன். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனால் வடக்க போகிறேன், எது உனக்கு இதாக போ, நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போப்பா. அவன் செழிப்பான இடத்த பார்த்து லோத்து போனான். நல்ல செழிப்பு, நல்ல பார்க்க அழகாக இருக்கு. தள்ளான்னு இருந்தோடனே இந்த பக்கம் நான் போகிறேன், சரி போ, நான் இந்த பக்கம் போகிறேன். ஆண்டவர் அவனோடு பேசினான். அவன் கண்ணை ஏறெடுத்துப்பார், நீ எங்கெல்லாம் பாக்கி அதெல்லாம் உனக்கு நான் தருவேன். ஆமீன் சொல்லலோ ஐயா. ஒரு பக்கம் தான் தருவேன்னு சொல்லவே இல்லை அவர். நீ எங்கெல்லாம் திரும்புறியோ, எங்கெல்லாம் கால் வச்சு நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன். ஒரு மனிதன் தாழ்மையோடு விட்டு கொடுப்பானால் தேவன் அவனோடு இடைப்படுவார். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லாமே கர்த்தர் தான், எல்லாமே தேவன் தான். நமக்கு விட்டு கொடுக்கிறதுனால, தாழ்மைப்படுவதனால எந்த ஒரு மனிதனும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுப்பார், அவனை மேன்மைப்படுத்துவார், அவனை உயர்த்துவார். அவன் பார்க்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் அவனுக்கு தருவார். தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அதான் பவுல் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை விட்டுற வேண்டாம், நான் அங்கே தான் வருவேன். 20ஆம் அதிகாரத்திலே 19. ஆமாம், மிகுந்த கண்ணீர். ரெண்டாவது, முதல்ல வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். ரெண்டாவது, மிகுந்த கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். கண்ணீர்னா கண்ணீர், மிகுந்த கண்ணீர், அளவே சொல்லலை. போன வாரம் சொன்னேன் அளவில் கூடணும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? எல்லாத்திலையும் அளவில் கூடணும் அப்படின்னு. கண்ணீர் அளவில்லாமல் கண்ணீர். என் வாழ்க்கையில் வடிக்காத கண்ணீர் இல்லைன்னு சொல்கிறார். மிகுந்த கண்ணீர், சாதாரண கண்ணீர் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை. நான் மிகுந்த கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். என் வாழ்க்கையில் நான் விட்டு கொடுக்கறதுனால, வெகு மனத்தாழ்மையாக இருக்கிறதுனால, நான் மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறதுனால நான் கர்த்தரை பின்பற்றுவதில் தடையல்ல. நான் வடிக்கிற கண்ணீர் கர்த்தருடைய ஆராதனைக்கு தடையல்ல. நான் விட்டு கொடுக்கிறதுனால கர்த்தருடைய ஆராதனைக்கு தடையல்ல. கர்த்தரை பின்பற்றுவதில் தடையல்ல. நான் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும், நான் எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும், என் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கண்ணீர் இருந்தாலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கண்ணீரும், எந்த உபத்திரங்களும், பிரச்சனைகளும் என் தெய்வத்தை பின்பற்றுவதை தடை செய்ய முடியாது. நான் எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் நான் அவரையே சேவிப்பேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும், என் வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன், அவரையே பின்பற்றுவேன். ஆனால் அவர் ஜனங்களுக்காக ஆலோசனை சொல்வதற்கு கண்ணீரோடு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை அதை எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. என கண்ணீரோடு புத்தி சொன்னார், இல்லையா? புத்தி சொல்றதுல கண்ணீரோடு சொன்னார். அரட்டிட்டம் புத்தி சொல்லலை, கண்ணீரோடு. இவ்வளோ ஆட்களுக்கெல்லாம் புத்தி சொன்னால் இப்படியா? ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மளை பார்க்கவே மாட்டாங்க, நம்மளை பார்க்குறதே தவிர்த்துருவாங்க. புத்திமதி சொன்னால் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அவன் கெட்டு செங்க சம்மந்த போகிறதான் அவனுக்கு அறிவு வரும். அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே அப்படின்னு. சில ஆட்களுக்கு புத்திமதி சொன்னால் புரியாது. அறிவாய் பிழைக்கு தெரியாது. கண்ணீரோடு புத்தி சொல்லியிருக்கான். எவ்வளவுதான் கண்ணீரோடு சொன்னாலும், பாரம் படுத்து சொன்னாலும், திரும்ப திரும்ப சொன்னாலும் சில ஆட்களுக்கு மண்டையில் ஏறா. அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் வச்சிருப்பாங்க, அதில் தான் போயிட்டே இருப்பாங்க. அது எங்கே போகிறதுன்னு தெரியாது, அந்த அறையே தான் போவாங்க. எவ்வளோ சொன்னாலும் அந்த அறிவு வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
கண்ணீரோடு புத்தியை சொன்னார் பவுல் ஜனங்களுக்கு. நம் வடிக்காத கண்ணீர் அல்ல, நம்ம எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம். கத்மயம் உண்டாவதா கலை சொல்லுவையா. ஆமாம், கண்ணீரோடு விதைக்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அது உம்முடைய கணக்கில் இருக்கு, நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கு. நம்ம எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம் வாழ்க்கையில். நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சில பிரச்சனைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறோம். மிகுந்த கண்ணீர். பவுல் சொல்றார், நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் நான் அவரையே பின்பற்றுவேன். என் ட்ராக் மாறாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என் வழி மாறாது. நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் சரி, நான் என் வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் சரி, நான் அவரையே சேவிப்பேன், அவரையே பின்பற்றுவேன். அவர் என் கண்ணீருக்கு பதில் தருவார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எங்கே கண்ணீர் வடித்தாலும் அதில் பிரயோஜனப்படாது. ஆனால் கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் வீண் போகவே போகாது. தேவன் கணக்கு வச்சிருக்கார். எத்தனை சொட்டு எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கங்கிற கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க வடித்த கண்ணீர் வீண் போகாது. மிகுந்த கண்ணீர். நான் கர்த்தரை நம்ம நினைக்கிறேன், இவ்வளவு கண்ணீர் வடிச்சு இந்த ஆண்டவரை பின்பற்றணுமா? இந்த கண்ணீர் உள்ள வாழ்க்கை, எவ்வளவு நிந்த, எவ்வளவு வேதனை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டவரை பின்பற்றணுமா? பின்பற்றும் பொழுது அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். அந்த கண்ணீர் வீண் போகாது. நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, வியாதிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் எடுத்துக்கணும். மிகுந்த கண்ணீர். தாவீது மிகவும் மனம் கசந்த ஆளுதான். எல்லாத்தையும் இழந்த உடனே மனம் கசந்து, பலன் இல்லாமல் போகப்பட்டு அழுதான். தன் பலன் போகிற வரைக்கும் அழுதான். தேவன் திரும்ப கொடுத்தார். அவன் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்தார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணால் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். நான் கண்ணீர் வடிக்க எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம், நான் வேற பக்கம் போறேன், அப்படி சொல்லவே இல்லை. நான் எவ்வளவு என் வாழ்க்கையில் கண்ணீர் வடித்தாலும், கண்ணீரோடு செபித்தாலும், கண்ணீர் வடித்தாலும் இந்த தெய்வத்தையே நான் பின்பற்றுவேன், இயேசுவை பின்பற்றுவேன். அவர் எனக்கு பதில் தருவார். அது சொல்லலையா. நான் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் அளந்து பதில் தருகிறவர். எதுக்கு அளக்கிறார்? ஏன் அளக்கணும்? அந்த நம்ம கண்ணீரை எதுக்கு அளக்கணும்? எதுக்கு அளவு வைக்கணும்? பதில் தருவதற்கு. நீங்க வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தருவதற்கு. அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது. மிகுந்த கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 19 வசனம். யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லே. மறுபடியும் வந்த வசந்த வாசிங்க, மேலந்து வாசிங்க. மிக மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யோசனைகளால் எனக்கு கர்த்தரை சேவித்தேன். மூன்றாவது, எனக்கு நேரிட்ட யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். சோதனை. மூன்றாவது,
யூதர்களால தீமையான யோசனை தேவ ஜனங்கள் தான் இல்லையா? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அல்ல. இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை யூதர்கள், இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் யெகோவா தேவன் அவங்களுக்கு. அப்போ தேவ ஜனங்கள் தான் யூதர்கள் இல்லையா? நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய சொந்த ஜனங்களால், நம்ம சொந்த ஜனங்களுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு வந்த சோதனை, நம்ம சொந்த மக்களால் நமக்கு வந்த பிரச்சனை, சோதனைகள். ஆனாலும் சோதனைகள் இருந்தாலும் நான் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். நான் எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் வடித்தாலும் சரி, என் சொந்த ஜனங்களாலே எனக்கு நேரிட்ட சோதனை, தொந்தரவு, உபத்திரங்கள், பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் நான் கர்த்தரையே சேவித்தேன். மற்றவங்களை விடுங்க, சொந்தங்களை சமாளிக்கிறது பெரிய பாடு. கர்த்தனாவது மயம் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம சொந்தங்கள், இரத்த சம்பந்தமான உறவுகள், இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் சமாளிக்கணும்னா கஷ்டம். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. சமாளிக்க ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய தீமையான ஆலோசனை, அவங்க கெட்டு போவதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. நம்முடைய சகோதரர்கள் தான், நம்முடைய சொந்தங்கள் தான், நம்முடைய சொக்காரங்க தான், நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் தான். இந்த இடத்துல மகிழ்ச்சிபுரத்தில் 7-8 வருஷம் நாங்கள் அந்த செட்டு போட்டு நடத்தினோம். அதுக்கு கரண்ட் யார் கொடுத்தா அப்படின்னா ஒரு இந்துக்காரங்க தான் கொடுத்தாங்க. யாரும் நம்புவீங்களா? இந்துக்காரங்க தான் என்ன கரண்டை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு 3 வீடு வாடகை, இந்த செல்வி கூட அங்கே தான் வாடகைக்கு இருந்தாங்க. நான் முதல்ல ஆமாம் 3 வீடு வாடகைக்கு விட்டாங்க. அந்த 3 வீட்டில் யாரை வாடகைக்கு வச்சாலும் ஒன்று சொல்லுவாங்க, கண்டிஷன் முத்தந்தொழிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த அண்ணன் சர்ச்சுக்கு கரண்ட் போடுவாங்க, மீட்டர்லேருந்து சொருவாங்க, ஒரு பிளக்கு வச்சுப்பாங்க, அதில் சொருவாங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா வீடை காலி பண்ணி விட்டுருவேன். 2 மணி நேரம் ஓடும், அவங்களோட காசும் கேட்கக்கூடாது. வீட்டுக்கு வாடகைக்கு வர கூட கண்டிஷன் அதுதான். இப்போ நானாக தான் கொடுத்தேன், அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு நான் தான் ஒரு பங்கை கொடுத்தேன். நானே போய் கரண்ட் பில் கட்டிட்டு வருவேன், பணத்தை வாங்கி நானும் கூட ஒரு பங்கை போட்டு கரண்ட் பில் கட்டிட்டு வருவேன். அப்போ நான் ஏற்ற வீட்டில் வாடகை இருந்தேன், அந்த 5 வீடு காம்பவுண்டில். ஒரு இந்துக்காரங்க சொல்ல நான் பக்கத்தில் கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க, கரண்ட் போடுங்கன்னு யாரும் முன் வரலை. அதுக்காக சொல்கிறேன், கருக்கு மட்டை தட்டி அடைச்சிருக்கோம், ஏன்னா இங்கே போடுங்கண்ணே, போட்டுக்கிடுங்க, கோயில் தானே, போடுங்க, கரண்ட் போடுங்க. நாங்கள் அதை விட்டு காலி பண்ணுற வரைக்கும் கரண்ட் அங்கே தான் போட்டோம். சமூகனிக்கா இல்லையா, இங்கே கடையெல்லாம் இவன் அதை கொடுத்துட்டு வேறு பக்கம் போயிருக்கா. சமூகனிக்க கடை வீடு அங்கேருந்து காலி பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. சொந்தத்தில் பிரச்சனை இருந்தது, சொந்தத்திலும் பிரச்சனை, நம்மளை கொண்டும் பிரச்சனை. நம்மளுக்கு எப்பா சமாளிக்க முடியும்? கண்ணீர் விட்டு அழுதுச்சு அந்த அக்கா. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுவேன், கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். இங்கே தான் வந்தாங்க, அந்த சிப்பாவோடு வந்து ஜோம் பண்ணிட்டு, பக்கம் தானே, பின்னாலோடி வந்து ஜோம் பண்ணிட்டு போன, நல்லா இருப்பீங்க நீங்கன்னு சொல்லி கத்தவங்களை ஆஸ்வதித்தார். கத்துமயம் உண்டாவதால் சொல்லுவையா. ஏன்னே உங்கள் சொந்தக்கார உங்கள் கிறிஸ்தவங்களால் படுற பாட பெரிய கவலையே படாதீங்க, எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆட்களை சமாளிக்கணும்.
நம்ம குடும்பத்தை சமாளிக்கணும்னா, நம்ம சொந்தத்தை சமாளிக்கணும்னா, நம்ம ஆவிக்குரிய சகோதரர்களை சமாளிக்கணும்னா கிறிஸ்தவங்கள தான் இருப்பாங்க. ஐயோ, அவங்க படுற தவறான ஆலோசனை இல்லையா? 2 பேருக்கு ஒன்றாலே சர்ச்சு மேட்டில் தான் ஓடிக்கிட்டுருக்கும் இல்லையா? பாஸ்ட் மேட்டில் தான் ஓடிக்கிட்டுருக்கும், அடுத்த விசுவாசி மேட்டில் தான் ஓடிக்கிட்டுருக்கும். அதுதான் உனக்கு சாபமாக இருக்கு. தீமையான ஆலோசனை கெடுப்பதற்கு என்ன வழி? அத்தனை வழி. எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து கெடுத்துருவாங்க. உனக்கு பணம் தானே, நான் தாரேன், உன்னை கடனாளி ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் நடக்கும். நம்ம ஆட்களால் படுகிற பாடுகள் இதெல்லாம் கடந்து தான் அந்த ஊழியத்தை செய்கிறோம். அது மயம் உண்டாவதால் இல்லையா? அந்த வசனம் உண்டு, ஸ்தோத்திரம். அதாவது அந்த 1 சாமுவேல் அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமார் நிமித்தம் மனக்கிளேசமானதனால் அவனை சொந்த ஜனங்க, அவனோடு இருந்தவங்க, அவனோடு சாப்பிட்டவங்க, அவனோடு படுத்திருந்தவங்க, அவன் ஜனங்கள், சொந்த ஜனங்களே ஒரு இழப்பை கண்ட உடனே தாவீதை கல்லெறிய தொடங்கினார்கள். தீமையான வார்த்தைகளை பேசினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே அப்படி இன்னொரு இடத்துல உண்டு, 2 கொரிந்தியர் அந்த 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 23ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11:23. அதுக்கு மேலே 26 வருஷம் 26. அநேக தரம் பிரயாணம் பண்ணி ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லறால் வந்த மோசங்களாலும் என் சொந்த ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்கள் மட்டும் கிடையாது, என் சொந்த ஜனங்களால் வந்த மோசம், என் சொந்த மக்களால் எனக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. பவுல் சொல்றார், என் சொந்த ஜனங்கள், என் சொந்த மக்கள், என் சொந்தம்னு சொல்லக்கூடிய மக்கள், என் சொந்தம்னு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், அவங்களால வந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியம். ஆனாலும் நான் கர்த்தரையே சேவித்தேன். கர்த்தர் மண்டாவது. அல்லேலூயா. என் சொந்த ஜனங்களாக இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் சரி, என் ஆவிக்குரிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களால வந்த பிரச்சனைகள், கொடுமைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும், எனக்கு நேரிட்ட சோதனைகளால் நான் கர்த்தரையே சேவித்தேன். அல்லேலூயா. யாரால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்நிய மக்களும் சரி, என் சுய மக்களும் சரி, என் ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தாலும் சரி, யார் நிமித்தம் எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தரையே பின்பற்றினேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது கூட இருந்தவங்கள கல் எறிஞ்சாங்க, கூட இருந்தவங்கள கல் எறிஞ்சாங்க. அவன் கர்த்தருக்கு தன்னை தேடப்படுத்தி கொண்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 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 யூதர்களால் வந்த சோதனை, தீமையான ஆலோசனை, எப்போதுமே ஆலோசனை, மற்றவர்களை பற்றி பேசுவது,
தடையை உண்டாக்குவதற்கு என்ன செய்யணும் அதை செய்வார். பிரச்சனையை உண்டாக்குவதற்கு என்ன செய்யணும் அதை பேசுவது. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கிளப்புவது, நன்மைகளுக்கு தடை செய்வது, எவ்வளவு காரியம் தெரியுமா? நான் முன்னாடி கூட ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். ரோட்டில் போட்டு ஒரு ஆமையை அடிச்சிருக்காங்க பையங்க. ஒருத்தர் போனாராம், புண்ணியவான் போனாராம். அந்த புண்ணியவான் சொன்னாராம், ஐயோ பாவம், அதை மாற்றி போட்டு அடிச்சு செத்து போயிடும், மாற்றி போட்டு அடித்தா செத்து போயிடும். இப்படி தான் விரோதமான வார்த்தையை சொல்லுவாங்க. உதவி செய்கிற மாதிரி, நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி எல்லா காரியத்தையும் கேட்குறாங்க. பாவம், அவங்க பாவம்தான். ஆனால் அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது இல்லையா? பாவம், அவங்க என்ன செய்வாங்க? வெலை இனம் பிரச்சனைகள் காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி தான் பாவம், அவங்க என்ன செய்வாங்க? ஆனாலும் அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. இந்த ஒரு வார்த்தை போட்டால் போதும், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். உங்களை பற்றி இறக்கப்படுற மாதிரி படுவாங்க. ஆனாலும் அவங்க அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதான். அப்போ சமாளிக்க கஷ்டம். எவ்வளோ சோதனைகள். மற்றவங்களால நம்ம பிரச்சனை நம்ம நினைக்கிறோம், நம்ம தூரத்தையே நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை பார்க்கணும். நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு என்ன வழி அத்தனை வழியும் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா சொல்லலூயா. எத்தனை சோதனை வந்தாலும் சரி, சொந்த மக்கள் யாராலும் சரி, எவ்வளவு விரோதமான ஆலோசனை பண்ணாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் கர்த்தரை சேவிப்பேன். ஐயா, நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன் ஆலோசனை உனக்குத்தான். நீ எதை விதைக்க அதுதான் அறுவடை. நீ விதைக்கிறது உனக்கு தான். அது அல்லேலூயா. என்னைக்கும் போகாது. நம்ம விதைக்கிறது அது நமக்கு தான். அது போல் சொல்றார், வெகு மனத்தாழ்மை, மிகுந்த கண்ணீர். யூதர்களால தவறான ஆலோசனை நிமித்தமாக எனக்கு வந்த சோதனை ஏராளம். ஆனாலும் நான் கர்த்தரையே பின்பற்றினேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பின்பற்றுவது பெரிய அமர்க்களம், பெரிய சந்தோஷம், பெரிய கொண்டாட்டம் அல்ல. நான் எவ்வளவுதான் நான் விட்டு கொடுத்தாலும், நான் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவுதான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் வடித்தாலும், கண்ணீர் இருந்தாலும், என் வாழ்க்கையே கண்ணீராக இருந்தாலும், என் சொந்த மக்களால் மற்றவங்களால் எனக்கு எவ்வளோதான் சோதனை பிரச்சனை ஏற்படுத்தினாலும் சரி, நான் கர்த்தரையே சேவிப்பேன். என் தேவன் என்னை நடத்துவார். சொல்லுவோம், எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அவரையே பின்பற்றுவதை அவர் பார்ப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இவ்வளோ விட்டு கொடுத்தாலும், இவ்வளோ கண்ணீர் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாலும், நம்ம கர்த்தரையே சேவிக்கிறதுனால தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவார். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் பிரச்சனை மாறும். நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் விட்டு கொடுத்ததை விட திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மயம் உண்டாவதா சொல்லுவையா. திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். என் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரு 2-3 அடி இடத்த தான் நாங்கள் விட்டு கொடுத்தோம். எங்கள் அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணார். சொக்காராங்க எங்கள் அம்மாவுக்கு. ஒரு கோடை போட்டு ஒருத்தங்க வந்து கோடை போட்டு, சரி உனக்கு இது போதும்பா, அதை வச்சுட்டு போட்டு, உன் பிள்ளைங்களுக்கு இது போகும், கொஞ்சம் இடம் தான் எங்களுக்கு, அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் சண்டையும் போடலை, ஒன்றும் போடலை.
அந்த குடும்பத்தில் அவ்வளவான ஆசீர்வாதம் இல்லாமல் போனது. கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் எங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். விட்டு கொடுக்கிறவர்களை கெட்டு போவதில்லை. பரவாயில்ல, வச்சுட்டு போட்டோம், பரவாயில்ல, ஏச்சிட்டு போட்டோம், எது சொல்லிட்டு போட்டோம், திரும்ப சொல்ல வேண்டாம், திரும்ப ஏச வேண்டாம், நியாயப்படுத்த வேண்டாம். பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், ஏசனா ஏசிட்டு போட்டு பரவாயில்ல. சிலவங்க சாரி கேட்பாங்க இல்லையா, நம்ம மன்னிக்கணும். சிலவங்க செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும், மன்னிக்கணும். பரவாயில்ல, நான்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்பது தவறல்ல, செஞ்ச தப்பை உணர்வது தவறல்ல. உணரும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்மயம் உண்டாலும் ஐயா, என்றைக்கு நம்ம நியாயப்படுத்திடவே கூடாது. எவ்வளோ விட்டு கொடுத்தாலும், கண்ணீர் வடித்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாலும், நாம் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம். ஒரு காரியம் இருக்கிறது, அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 3 காரியத்தை மட்டும்தான் பார்த்தோம். ஆண்டவரே, வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். எந்த அளவுக்கு நாம் விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுப்பது. கர்த்தாவே, ஆசீர்வதி ஆண்டவரே. மிகுந்த கண்ணீர், என் வாழ்க்கையிலே கண்ணீர், என் வாழ்க்கையே கண்ணீர் தான். எவ்வளவோ என் பிரச்சனைகளை சந்தித்து என் வாழ்க்கையிலே நான் நிறைய கண்ணீர் விட்டுருக்குவேன். என் வாழ்க்கையே கண்ணீராக இருக்கிறது. தேவன் அந்த கண்ணீருக்கு பதில் தருவார். சொந்த மக்களால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை, மற்றவங்களால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை, சொந்தத்தினால் நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், பிரச்சனைகள், வேதனைகள், நம்ம சொந்தத்தால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் ஆண்டவரை முறுமுறுக்காதபடி நான் அவரையே பின்பற்றினேன். கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய எளிமையை போமா, எல்லாரும் எளிமை நின்று கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். கர்த்தாவே, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன், நான் கர்த்தரை பின்பற்றுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு எவ்வளோ பிரச்சனை, மற்றவங்களால பிரச்சனை, நம்மளால் பிரச்சனை இருக்காது. பெரும்பாலும் மற்றவங்களால, நம்ம குடும்பத்தால் நமக்கு பிரச்சனை உண்டு. நம்ம குடும்பத்தின் நிமித்தமாக எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், நிறைய இடத்துல தோற்று போயிருக்கிறோம். நம்ம மக்களால், சொந்தத்தினால, ஆவிக்குரிய சகோதர நிமித்தமாக நமக்கு ஏற்பட்ட நஷ்டம், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனாலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை பின்பற்றுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஏற்படுகிற சோதனை, தாவீது தன் கூட இருந்தவங்கள கல்லெறிஞ்சான். அவன் கூட இருந்தவங்க, கூட படுத்திருந்தவங்க, கூட சாப்பிட்டவங்க, அவன் கூட இருந்தவங்களை அவனை ஏசினாங்க, அவனுக்கு விரோதமாக பேசினாங்க, அவன் மேலே கல்லெறிஞ்சாங்க. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, யாப்பா என்ன கல்லெறிங்க அவன் கேட்கவே இல்லை. அவன் திருப்பி பதில் எதுவும் பேசலை. அவன் கர்த்தர்கிட்ட ஓடினான், கர்த்தாவே எனக்கு நீ உதவி செய்யும். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். எந்த மக்கள்லாம் கல் எறிஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பங்கு அவங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்காக வைத்தோமா. நம்ம சொந்த மக்களாக இருந்தாலும், நம்ம சொந்தங்களாக இருந்தாலும், இல்லை மற்றவங்களாக இருந்தாலும், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும், போராட்டங்களை ஏற்படுத்தினாலும், அது ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறோம். எனக்கு எவ்வளோ பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும், என் வாழ்க்கை எவ்வளோ கண்ணீர் இருந்தாலும்,
நான் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன். அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன். அவர் எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு தாழ்மையாயிருந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய தாழ்மை மரணப்பரின் அவரை தம்மை தாழ்த்தினார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உங்கள் தாழ்மை உங்களை உயர்த்தும். உங்கள் தாழ்மை உங்களை உயர்த்தும். தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உயர்த்துவார். நன்னும் குனியணுமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? குனிய குனிய கொட்டுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பரவாயில்ல, கொட்டிட்டு போகிறாங்க, தாழ்ந்து போங்க, தாழ்மையாக இருங்க. கர்த்தருக்காக தாழ்ந்து போங்க, கர்த்தருக்காக விட்டு கொடுத்து போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் தாழ்மை ஒருபோது வீண் போகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோது வீண் போகாது. எவ்வளோ பிரச்சனைகளையும் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அது ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் போராட்டங்கள் மாறட்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நீங்குவதாக. எல்லா பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும். பிசாசுடைய போராட்டங்கள் இன்னைக்கு மாறட்டும். பிசாசுடைய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். ஒன்று சொல், நம்ம சரீரீதியாய் பலகீனம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. பிசாசுகளும் போராட்டத்தை கொண்டு வருவான். அதில் 2 காரியத்தை நான் சொல்ல முடியும். பிசாசு போராட்டத்தை கொண்டு வருவான், சில வியாதிகளை பெருசாக்குவான். நாங்கள் ஜெபிக்கிற இடங்களிலே உடனே அவங்க குணமாக இருக்கிறாங்க. சரீரத்தில் இருக்கிற பலகீனம் உண்டு, பிசாசும் பலகீனத்தை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. செல்ல பிசாசுடைய போராட்டங்கள், சில வியாதிகள் ஜெபம் பண்ண உடனே போயிடும். சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையும் மாறும் இல்லைன்னு சொல்லலை. சில வியாதிகள் பிசாசு கொண்டு வருவான். அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஜெபம் பண்ணால் விடுதலை ஆயிரும். இயேசுவின் நாமத்தினால நம்ம நிறைய காரியத்தை ஜெபத்தில் நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். அதே நேரத்தில் சில பிசாசும் பிரச்சனைகளை கொண்டு வருவான், சரீரத்தை தொடுவான். அல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம். பிசாசுனால கொண்டு வரப்படுகிற எல்லா வியாதிகள், பிசாசுனால கொண்டு வரப்படுகிற எல்லா போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிசாசுனால கொண்டு வரப்படுகிற வருகிற வலிகள், வேதனைகள் இந்த நிமிஷமே வெள்ளகுவதாக. எல்லா பிசாசின் போராட்டங்கள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்தகார வல்லமை வெள்ளகுவதாக. போராட்டத்தின் ஆவி வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, துதிக்கிறோம். தொடர்ந்து சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகளுக்காக, வேதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற வலிகளும், வேதனைகளும், வியாதிகளும் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை அதை கொடுப்பீராக. பிசாசால் வந்த போராட்டங்கள் இன்னைக்கு மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதி. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்துக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காக, வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சார் ஜோமனா சோதம்.
எங்கள் கண்மலையும் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற சத்திய வாக்கின்படி இந்த காலை நேரத்தில் நீர் அப்போஸ்தலனான பவுல் மூலமாக எங்களோடு பேசினீர். உம்மை எப்படி நாங்கள் சேவிக்க வேண்டும், எப்படி உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும் என்பதை நீர் திட்டமும் தெளிவுமாக நீர் கூறினீர். தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், தாழ்மையோடு உம்மை சேவிக்க வேண்டும் என்றும் நீர் இந்த காலை நேரத்தில் உணர்த்தினீர். ஆம் பிதாவே, பெருமை உள்ளவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீர் என்ற வார்த்தையை நீர் கூறி எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் எங்கள் கண்ணீரை சிந்தும் பொழுது அந்த கண்ணீர் உமது துருத்தியில் இருக்கிறது என்று தாவீது சொன்னபடி எங்களுடைய கண்ணீரும் உமது துருத்தியில் இருக்கிறது. ஆகவே எங்கள் கண்ணீர் ஒருபோதும் அது வெட்கப்படுத்தாது. எங்களை நிச்சயமாக எங்களை ஒரு உயர்ந்த உன்னத இடத்தில் கொண்டு வைக்கும். அப்படி அந்த கண்ணீருக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, சோதனையில் வரும்போது சோதனை காலங்களில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், உம்மையே அண்டி இருக்க வேண்டும், உம்மையே நாங்கள் சேவிக்க வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் கூறியது போன்று நாங்களும் சோதனை நேரத்திலும் உம்மை விட்டு விலகாது உம்மையே நாங்கள் சேவிப்போம். நிச்சயமாக நீர் எங்களை எல்லா சோதனைகளிலும் எங்களை விடுவித்து வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். வந்திருக்கிற மக்களை உமது கைகளில் ஒப்புக்கொள்ளும். அவர்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை இந்த நேரத்தில் இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த பிரசங்கம் அவர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாய் அடியேன் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா மக்களையும் பெற்றுக்கொண்டதாக அவர்கள் செல்லத்தக்கதான கிருபையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறேன். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் அதிகமான நேசிய நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்து. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் குடும்பங்கள் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். படிக்கிற பிள்ளைகள் தேவைகள் ஆண்டவரே, படிப்புக்குண்டான பொருளாதார பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தரை மகிமைப்படும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்யும். ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட எப்ப இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்னாலே சைடில் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும்